வணக்கம். நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம். குழலி சித்ராவிடம், அண்ணன் வந்தவுடன் உன் கல்யாண விஷயத்தை பற்றி பேசி அந்த மாப்பிள்ளைக்கே உன்னை முடிவு செய்து விடுவார்கள் என்று பயமுறுத்துவது போல் பேசினாள். என்னடி குழலி, நீயே இப்படி சொல்ற? எனக்கு பயமா இருக்குடி. அப்படி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் என்னடி பண்ணுவேன் என்றாள் சித்ரா பயத்துடன். ஒன்னும் ஆகாது, நீ பயப்படாதேக்கா, நான் தான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். அப்படி அவன் அவரைத்தான் கட்டணும்னு சொன்னான்னு வச்சுக்கோ, நானும் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க மாப்பிள்ள தானே வேணும்? அதுக்கு ரெண்டாம் தரமா எதுக்கு அக்காவை கொடுக்குறீங்க? முதல் தரமாவே கட்டிக்க ஆள் ரெடியா இருக்குங்கிறத சொல்லி உன் லவ் ஸ்டோரிய நான் ஓபன் பண்ணிடுவேன் என்றாள் குழலி. அது சரி, நீ ஓபன் பண்ணிடுவ, அதுக்கப்புறம் என் கதையை க்ளோஸ் பண்ணிடுவாங்கடி என்றாள் சித்ரா. இப்படி எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருந்தா நீ இங்கேயே இருக்க வேண்டியதுதான்க்கா. இருக்கிறியா என் கூடவே என்றாள் குழலி. நான் அப்படி சொல்லலடி, இதை எப்படி அவங்க கிட்ட எடுத்துட்டு போறதுன்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லையே. பிரபு பத்தி பேச எனக்கு எந்த பயமும் இல்லை. அவர்கிட்ட எல்லா தகுதியும் இருக்கு. ஆனா அவருக்குன்னு நிலையான ஒரு அட்ரஸும் சொந்த பந்தனும் இல்லையே. அதை காரணம் காட்டி ஏதாவது சொல்லி தட்டி கழிச்சிடுவாங்களோன்ற பயம்தான். இதைய அவரும் ஒரு குடும்பத்தோட இருந்து என்னை காதலிச்சா நானே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேச சொல்லுவேண்டி. அதை நினைச்சாதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு என்றாள் சித்ரா. என்ன நடந்தாலும் எல்லார்கிட்டையும் பேசுறதுக்கு பதில் என்கிட்ட ரெடியா தான் இருக்கு. அதனால நீ ஒன்றும் கவலைப்படாதேக்கா, இந்த தங்கச்சி இருக்க பயமேன் என்றாள் குழலி. என் பயமே என் தங்கச்சி தான். ஏதாவது நல்லது பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் கெடுத்து விடாமல் இருந்தா சரிதான் என்று சித்ரா சொல்ல, அப்படியா, அப்போ உன் பிரச்சனைய நீயே பேசிக்கோ, நான் எதுவும் பேசல என்று குழலியும் கோபிப்பது போல் பேசினாள். கோச்சிக்காதடி, உன்னைய விட்டா எனக்கு யாரு இருக்கா? அக்கா சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன் என்றாள் சித்ரா. சரிக்கா, எனக்கு படிக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு, நான் போய் படிக்கிறேன் என்று குழலி சொல்ல, சரிடி நீ போய் படி, நான் போய் வேலையை பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு சித்ரா எழுந்து போய்விட்டாள். அன்றைய பொழுது சந்தோஷமாகத்தான் கழிந்தது அவர்களுக்கு. மறுநாள் காலை விடிந்தது. அக்கா, எனக்கு ஒரு உதவி செய்தியா என்றாள் குழலி. என்னடி, என்ன உதவி என்று சித்ரா கேட்க, இருக்கா சொல்றேன் என்று குழலி தன் தாவணி பாவாடையை எடுத்துக்கொண்டு வந்து சித்ராவின் கையில் வைத்தாள். இது எதுக்குடி இப்போ எடுத்துட்டு வர? என்ன, உன் காலேஜில் எதுவும் விசேஷமா என்றாள் சித்ரா. இல்லையே, சும்மாதான், போட்டுட்டு போகணும்னு ஆசையா இருந்துச்சு, அதனால இதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன் என்று குழலி சொல்ல, இப்படியெல்லாம் நீ பண்ண மாட்டியே, இன்னும் சொல்ல போனா உனக்கு தான் இதெல்லாம் பிடிக்காதே. இன்னைக்கு என்ன புதுசா, அதுவும் காலேஜுக்கு? எத்தனை தடவை நானே சொல்லியிருக்கேன், அப்போல்லாம் என்னைய திட்டுவ, உனக்கு வேணும்னா போட்டுக்கோக்கான்னு. இன்னைக்கு எப்படி இது மேல உனக்கு இவ்வளோ விருப்பம் என்று கேள்வி கணைகளை அடுக்கினாள் சித்ரா. இதெல்லாம் ஒரு கேள்வியா? காலேஜில் நிறைய பேர் போட்டுட்டு வராங்க, பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கு, அதனால எனக்கும் போடணும்னு ஆசையா இருந்தது. இப்போ இதை அயன் பண்ணி தர முடியுமா முடியாதா என்றாள் குழலி. பண்ணி தரேண்டி, நீ சொன்ன உடனே செய்யணுமா? நான் என்ன ஏதுன்னு கேட்க கூடாதா? ரொம்ப தாண்டி மிரட்டுறீங்க எல்லாரும் என்னைய. எல்லாம் எவ்வளவு நாளைக்குன்னு பாப்போம் என்றாள் சித்ரா. என்ன எவ்வளவு நாளைக்கு? ஏன் அதுக்கப்புறம் நீ எங்கே போக போற என்றாள் குழலி. அதுவா, போகும்போது உன்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். இப்போ உனக்கு இந்த தாவணி அயன் பண்ணி தர, நீ போய் குளிச்சுட்டு வா போ என்றாள் சித்ரா. அந்த நேரம் கற்பகம் சித்ராவிடம் ஏதோ வேலை சொல்லி கொண்டே வரும்போது சித்ரா குழலியின் தாவணியை அயன் பண்ணி கொண்டிருக்கும் கவனித்த கற்பகமோ, குழலி வந்தவுடன், ஏ குழலி, 2 நாளா வீட்டுல தானே இருந்த, ஓ வேலையை நீ செஞ்சுக்க மாட்டியா? அவகிட்ட கொடுத்திருக்க, நான் ஒரு வேலை சொன்னா கேட்க மாட்டேங்கிற. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. பொம்பளை பிள்ளைங்க காலையில நேரமா எந்திரிச்சு ஏதாவது வேலை பார்க்கணும்னா ஓ வேலையை சேர்த்து அவளுக்கும் கொடுக்குறியா நீ? இனிமே உன் துணியை அயன் பண்ணி பார்த்தேன், அப்புறம் நடக்கிறதே வேற. வீட்லயும் வேலை செய்யறது கிடையாது, கேட்டா படிக்கிறேன்னு சொல்ற. சரி, படிக்கிற பிள்ளைய தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நானும் அவகிட்ட தான் வேலை சொல்றேன், நீயும் அவளை பிடிச்சி வச்சு வேலை வாங்கிட்டு இருக்க என்று கற்பகம் சத்தமிட,
அம்மா, திடீர்னு தான் போடணும்னு தோணுச்சு, அதனால அக்கா கிட்ட அயன் பண்ணி தர சொன்னேன். நேரம் ஆயிடுச்சு, இல்லைன்னா நான் தான் பண்ணியிருப்பேன் என்றாள் குழலி. சித்ரா, அதை அவகிட்ட கொடுத்துட்டு நீ வாடி, உனக்கு வேலை இருக்கு என்று கற்பகம் சித்ராவை அழைத்து கொண்டு சென்றாள். குழலியும் கண்ணாடி முன்னின்று ஆசை ஆசையாக தாவணி பாவடையில் இருக்கும் தன் அழகை ரசித்து கொண்டே தலை சீவி பொட்டு வைத்தபடி அவள் அழகை ரசித்தாள். அவளுக்கே அவளை பார்க்க பார்க்க பிடித்திருந்தது. நமக்கே இப்படி இருக்கே, இப்போ மட்டும் அவர் நம்மளை பார்த்தா என்ன பண்ணுவாரு? பரவாயில்ல, ரசனை தெரிஞ்ச ஆளாக தான் இருக்காரு. நான் கூட எதுக்குடா தாவணி போட சொல்றாரேன்னு நினைச்சேன். அவரும் கற்பனை பண்ணி பார்த்துருப்பார் போல, நம்ம அழகா இருந்திருக்கிறோம், அதான் போட்டுட்டு வர சொல்லியிருக்காரு என்று தனக்குத்தானே பேசி சிரித்து கொண்டிருந்தாள் குழலி. கொஞ்ச நேரத்தில் உள்ளே வந்த சித்ரா, இந்தாடி பூ என்று குழலியிடம் கொடுத்தாள். பூவா? இன்னைக்கு எனக்கு வேண்டாங்க்கா என்றாள் குழலி. ஏண்டி வேணா? நீ தான் இப்போல்லாம் தினமும் பூ வச்சுட்டு போறல, உனக்கு பிடிச்சிருக்குன்னு. அதுலேயும் இன்னைக்கு தான் தாவணி பாடையெல்லாம் போட்டு பொண்ணு மாதிரி இருக்க, இரு பூ வச்சுட்டு போ என்றாள் சித்ரா. இன்னைக்கு வேண்டாக்கா, தலைவலியா இருக்கு என்று குழலி சொல்ல, சரி உனக்கு வேண்டானா போ, நான் வச்சுப்பேன் என்றாள் சித்ரா. ஒரு வழியாக கல்லூரிக்கு கிளம்பி சென்ற குழலி விஜயை பார்க்க போகிற சந்தோஷத்தை நினைத்து கொண்டே சென்றாள். இன்னும் சொல்லப்போனால் வெட்கம் அதிகமாகவே இருந்தது குழலிக்கு. பஸ்ஸில் ஏறியது முதல் அவளுக்கு தெரிந்த அனைவரும் சொல்லிவிட்டார்கள், அழகா இருக்கீங்க குழலி என்று. என்ன எல்லாரும் இப்படி சொல்றாங்களே, விஜய் மட்டும் இப்போ என்னைய பார்த்தா என்ன சொல்லுவாரோ என்ற சிந்தனையிலேயே அமர்ந்திருந்தாள் அவள். அப்போது, என்ன இன்னைக்கு தாவணி பாவாடை சட்டையில் வந்திருக்க, தேவதை மாதிரி சொல்லிக்கிற, ஆனா என்னமோ ஒன்று மிஸ் ஆகுதே என்றாள் மேரி. என்னக்கா, என்ன மிஸ் ஆகுது என்று குழலி கேட்க, ஏதோ ஒன்று இடிக்குது, ஒரு நிமிஷம் இரு என்று பேக்கில் இருந்த மல்லிகை பூவை எடுத்து அவளுக்கு கொடுத்தாள் மேரி. அக்கா, எதுக்குக்கா பூ, ஏன் இதெல்லாம் என்றாள் குழலி. என்ன குழலி, பூ எதுக்குன்னு கேட்குற? நான் கொடுத்தா வாங்கி வச்சுக்க மாட்டியா? எங்க வீட்டில் பூத்தது நிறைய இருக்கேன்னு உனக்கு எடுத்துட்டு வந்தேன். நீ தான் டெய்லியும் பூ வைக்கிறல்ல, அதனால கொண்டு வந்தேன். யாராவது உனக்கு பூ கொடுத்தாங்கன்னா கேள்வி கேட்காம வாங்கி தலையில வச்சுக்கோ என்றாள் மேரி. குழலியால் வேண்டாம் என்று சொல்ல முடியவில்லை. விஜயும் தனக்கு பூ வாங்கி கொண்டு வருவாரே, அது என்ன பண்றது என்று நினைத்து கொண்டே சரிக்கா என்று தயங்கியபடி வாங்கினாள் குழலி. ரொம்ப ஃபீல் பண்ணாத குழலி, அதிகமா உன் தலையில பூ வச்சா தாங்காதோ, அதான் இவ்வளவு முடி வச்சிருக்கியே, எவ்வளவு பூ வேணாலும் வைக்கலாம், இது உன் ஆள் வாங்கி கொடுத்ததுதான் என்றாள் மேரி. என்னக்கா சொல்றீங்க, அவரா வாங்கி கொடுத்தாரு என்று சந்தோஷமாக கேட்டாள் குழலி. ஆமா, எங்க ஸ்டாப்லயே வந்து வாங்கி கொடுத்துட்டு நான் முன்னாடி போறேன், குழலிக்கிட்ட கொடுத்து தலையில பூ வச்சு கூட்டிட்டு வான்னு சொன்னான், அதனாலதான் பஸ்லயே தர, வச்சுக்கோ என்றாள் மேரி. தேங்க்ஸ்கா என்று சிரித்தாள் குழலி. அம்மாடியோ, அவன் கொடுத்தான்னு சொன்னாதான் நீ சிரிப்பியா என்று மேரி அவளை கிண்டல் செய்தாள். இல்லக்கா, நீங்க கொடுத்தாலும் வச்சுப்பேன் என்று சொல்லிவிட்டு தலையில் பூவை சூடினாள் அவள். ஒரு வழியாக கல்லூரியும் நெருங்கியது. இறங்கியவுடன் குழலி விஜயை தேடினாள். எங்கு தேடியும் அவன் தென்படவில்லை. என்னாச்சு அவருக்கு, இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு, இன்னும் காணுமே என்று அவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அவன் வரவே இல்லை. அப்படியே வகுப்பறைக்கு சென்று விட்டாள் குழலி. குழலியை பார்த்து சத்யா, ஏய் என்னடி இவ்வளவு அழகா இருக்க, கல்யாணம் பண்ண மாதிரி ஜொலிக்கிற, இன்னைக்கு என்ன ஏதாவது திருட்டு கல்யாணம் பண்ண போறீங்களோ என்றாள் அவள். ஏண்டி நல்லதாவே எதுவும் பேச மாட்டியா? நான் ஏன் திருட்டு கல்யாணம் பண்ண போறேன்? சத்யா, அவர் தாண்டி இன்னைக்கு என்னை இப்படி வர சொன்னாரு, ஆனா காலேஜுக்கு கிளம்பி வந்தவர் இன்னுமே காலேஜ் வரல, அதான் மனசு கிடந்து அடிச்சுக்குது. ஏண்டி என்னவா இருக்கும் என்று சத்யாவிடம் புலம்பினாள் குழலி. காலேஜ் வரலையா? ஏன் வரல, என்னாச்சுன்னு தெரியலையே, ஏதாவது வீட்டில் விசேஷம் இல்லை வேலையா இருக்கும், வர முடியாத சூழ்நிலையா இருக்கும், அதனால வந்திருக்க மாட்டாரு, அவருக்கு ஒன்றும் ஆயிருக்காதுடி, ஒன்றும் கவலைப்படாத என்று சத்யா ஆறுதல் சொல்ல, அந்த ஆறுதலை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில்தான் குழலி இருந்தாள். கல்லூரியின் முதல் பிரேக்கின் போது வெளியே வந்த குழலி மேரியை பார்த்து விட்டாள். அக்கா, என்னாச்சுக்கா, அவர் காலேஜுக்கு வந்தார்னு சொன்னீங்க, நான் காலையிலேருந்து அவர் பார்க்கவே இல்லையே, எங்கே போயிட்டாருக்கா என்றாள் அவள். தெரியல குழலி, அவன் தான் வந்து பூ வாங்கி கொடுத்தான், நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்க, நான் போய் வெயிட் பண்றேன்னு சொன்னான், என்ன ஆச்சுன்னு தெரியலையே,
காலேஜுக்கும் வரல. அருண்கிட்ட கேட்டேன், அவனும் தெரியலன்னு சொல்லிட்டான். வரேன்னு சொல்லிட்டு எங்கே போயிருப்பான்னு தெரியலையே என்று யோசித்தாள் மேரி. சரிக்கா, சரி பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு குழலி சென்று விட்டாள். குழலியின் கண்களில் நீர்க்குளம் போல் கண்ணீர் கலங்கி இருந்தது. என்னாச்சு அவருக்கு? ஒண்ணுமே புரியலையே. அவர் தான் இன்னைக்கு வர சொன்னாரு. காலேஜுக்கு வரேன்னு சொல்லிட்டு போனவரு அப்படியே எங்கே போயிருப்பாரு? கடவுளே, அவருக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது என்று நினைத்து கொண்டு குழலி இறுக்கமான முகத்திலேயே அன்று முழுவதும் இருந்தாள். இந்த பக்கம் குழலியின் அப்பா வேலுவிற்கு போன் அடித்தார். சித்ராவிற்கு வந்த வரனை பற்றி தெரிவித்தார். என்னப்பா சொல்றீங்க? வாத்தியாரா? பரவாயில்லையே, கவர்மெண்ட் வேலைனா அவளை கட்டி கொடுக்க வேண்டியது தானே. அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? இதுக்கே நான் வரணும்னு காத்துட்டு இருக்கீங்க? நல்ல சம்பந்தமா இருந்தா முடிச்சிட வேண்டியது தானேப்பா என்றான் வேலு. இல்லப்பா வேலு, பிரச்சனை எதுவும் இல்லைன்னா நம்ம சட்டுன்னு முடிவெடுத்திருக்கலாம். இதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்குப்பா. அதனாலதான் உங்ககிட்ட கேட்டுட்டு மேற்கொண்டு பேசலான்னு இருக்கோம் என்று ரத்தினம் சொல்ல, என்னப்பா, என்ன குழப்பம் என்றான் வேலு. அந்த பையனுக்கு 2வது தரமா தான் தங்கச்சியை கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, அவனோட மூத்த தரம் கல்யாணம் ஆக்கி 1 வருஷத்துலேயே தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காப்பா. அந்த பையன் கல்யாணமே வேணான்னு இவ்வளோ நாள் இருந்திருக்கான். இப்போதான் மனசு மாதிரி சரின்னு சொல்லியிருக்காரு போல. சுப்பையா மாமா தான் சம்மந்தம் கொண்டு வந்தது. அம்மாவுக்கு இதில் சின்ன உறுத்தல் இருக்கு. அதான்ப்பா இந்த குழப்பம் என்றார் ரத்தினம். என்னப்பா சொல்றீங்க? சூசைட் பண்ணி இறந்துட்டாங்களா? ஆமாப்பா என்றார் ரத்தினம். சரி சரி, நான் தான் இந்த வாரம் ஊருக்கு வரவேல்ல, வரும்போது பேசிக்கலாம் என்று போனை வைத்தான் வேலு. என்னங்க, அவன்கிட்ட பேசிட்டீங்களா? என்ன சொன்னா என்று கற்பகம் ரத்தினத்திடம் கேட்டாள். அவன் என்னம்மா சொல்றான், இந்த வாரம் ஊருக்கு வரணும்ல, வந்ததுக்கப்புறம் நேரில் எல்லாத்தையும் பேசிக்கலான்னு சொல்லிட்டான். வாத்தியார்னா கட்டி கொடுக்க வேண்டியது தானேன்னு சொல்கிறான். அப்புறம்தான் அங்கே நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னேன். அதான் அவங்கள பற்றி யார் என்னன்னு விசாரிச்சான். அப்புறம் நேரில் பேசிக்கலான்னு சொல்லிட்டான் என்றார் ரத்தினம். சரி சரி, வரட்டும். அவன் சொல்றதும் சரிதான். நேரில் பார்த்து முடிக்கிற மாதிரி எல்லாம் ஃபோனில் பேச முடியாதுங்க. சரி பார்ப்போம், விதி யாருக்கு எழுதியிருக்குன்னு என்று சொல்லிவிட்டு கற்பகம் சென்று விட்டாள். மாலை கல்லூரி முடிந்து குழலி வீட்டிற்கு வர சித்ரா குழலியை கவனித்தாள். தலை நிறைய பூவுடன் வந்தாள் குழலி. ஏய் குழலி, நில்லு. காலையில நான் பூ கொடுத்ததுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போனேன். இப்போ இவ்வளவு பூ வச்சிருக்க? யாரடி வாங்கி கொடுத்தது? இதனாலதான் பூ வேணான்னு சொல்லிட்டு போனியா என்றாள் சித்ரா. அக்கா, ஃப்ரெண்டு வீட்டுல பூக்குதுன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. வேண்டான்னு சொல்ல முடியல. நமக்காக ஒருத்தவங்க ஆசையா கொடுக்கும்போது எப்படி வேண்டான்னு சொல்றது? அதனாலதான் வாங்கி வச்சுக்கிட்டேன் என்றாள் குழலி. ஏண்டி, கண்ணெல்லாம் சிவந்து போயிருக்கு, அழுத மாதிரி தெரியுது. என்ன ஆச்சு? நீ இப்படியெல்லாம் இருக்கிற ஆள் கிடையாது. குழலி, ஏதோ ஒண்ணு நடக்குது. என்கிட்ட நீ மறைக்கிறேன்னு தோணுது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி என்று சித்ரா கேட்க, உன்கிட்ட நான் என்னத்தைக்கா மறைக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நான் காலையில உன்கிட்ட தலைவலிக்குதுன்னு சொன்னேன்லக்கா, ஃப்ரெண்டு ஆசையா பூ கொடுத்தாங்களேன்னு வாங்கி வச்சுக்கிட்டேன். அதான் தலைபாரம் தாங்க முடியாம வழியில அழுக ஆரம்பிச்சிட்டேன். வேற ஒண்ணு இல்லை என்று ஏதோ சொல்லி சமாளித்தாள் குழலி. அவ்வளவுதானே, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அப்போ சரிடி. ஆனா அப்படி இருந்தாலும் கூட பூவை எடுத்து வீசி இருக்க வேண்டியது தானே. எதுக்காக அழுதுகிட்டே வச்சிருந்த என்றாள் சித்ரா. எப்படிக்கா, நமக்காக ஒரு பொண்ணு ஆசையா கொடுத்ததை தூக்கி வீச முடியும்? அவங்க மனசு கஷ்டப்படுவாங்கல்ல, அதனாலதான் வச்சுக்கிட்டேன் என்றாள் குழலி. சரி சரி, முகம் கை கால் கழுவிட்டு வா, நான் போய் உனக்கு டீ போட்டுட்டு வரேன் என்று சித்ரா உள்ளே சென்றாள். அடக்கி வைத்திருந்த அழுகையை எல்லாம் துப்பட்டாவள் வாயை இறுக்கி மூடிக்கொண்டு கதறி கதறி அழுதாள் குழலி. என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எவ்வளவு சந்தோஷமா காலேஜுக்கு போனேன், இப்படி ஆயிடுச்சே என்று தன் வலியை வெளியில் சொல்ல முடியாமல், பொறுத்து கொள்ளவும் முடியாமல் தேம்பி தேம்பி அழுதாள். ஒரு வழியாக தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு அமைதியானாள் அவள். இரவு நேரம் நெருங்கியது. சித்ரா அவளின் அப்பா தூங்கிய பின்பு போனை எடுத்து பிரபுவிடம் பேசிவிட்டு கொண்டு போய் வைக்கும்போது எதர்ச்சியாக திரும்பிய கற்பகம் பார்த்து விட்டாள். இங்க என்னடி பண்ற இந்த நேரத்துல என்று கற்பகம் சித்ராவை பார்த்து கேட்க, இல்லம்மா, ரொம்ப குளிருது, அங்க பெட்ஷீட் இல்லையா, அதான் இங்க இருந்தா எடுத்துட்டு போலான்னு வந்தேன் என்று ஏதோ சொல்லி சமாளிக்க,
சரி சரி எடுத்துட்டு போ என்று சொல்லிவிட்டு திரும்பி படுத்தாள் கற்பகம். அம்மாடியோ, இன்னைக்கும் தப்பிச்சிட்டேன். அம்மா முழிச்சிருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. எல்லையம்மன் தான் என்னை காப்பாத்திருக்கு என்று நினைத்து கொண்டு போய் அவளும் உறங்கிவிட்டாள். குழலிக்கு விஜய்க்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. மறுநாள் கல்லூரிக்கு சென்றவள் மேரியை விசாரித்தாள். அக்கா, அவர் ஏன்கா நேத்து வரல, இன்னைக்கும் வரல, என்னாச்சுக்கு அவருக்கு, நீங்க ஏதாவது ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா என்று மேரியை பார்த்து கேட்டாள் குழலி. எனக்கும் எதுவும் சரியா தெரியல குழலி, அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும்னாலும் அங்கே இருக்க ஃபோன் வேலை செய்யல போல என்று மேரி சொல்லிவிட்டாள். அன்றைக்கும் அதே கவலையில் சுற்றி திரிந்தாள் குழலி. இப்படியே 2 நாட்கள் கழிந்தது. விஜயும் கல்லூரிக்கு வரவே இல்லை. அவன் வராத கவலையிலிருந்து குழலியும் மீளவில்லை. அன்று இரவு சித்ரா பிரபுக்கு போனை எடுத்து பேச வரும்போது அதை கவனித்த கற்பகம் தூங்குவது போல் படுத்திருந்தாள். சித்ரா என்ன பண்ணுகிறாள் என்று நோட்டமிட்டாள் அவள். சித்ராவும் வழக்கம் போல் போனை எடுத்து கொண்டு போய் யாருடனோ பேசிவிட்டு நீண்ட நேரமாகிதான் திரும்ப கொண்டு வந்து போனை வைத்தாள். எந்த சலனமும் இல்லாமல் படுத்திருந்த கற்பகம் தூங்கி கொண்டிருப்பதாக எண்ணினாள் சித்ரா. ஆனால் அவள் தூங்கவில்லை. இவள் என்ன செய்கிறாள் என்பதை கவனித்து கொண்டுதான் இருந்தாள். சித்ராவின் மேல் சந்தேகம் வந்துவிட்டது கற்பகத்திற்கு. ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தாள். என்னமோ 2 பேரும் தப்பு பண்றாளுங்க, ஆனா என்னன்னு தான் புரியல. இருக்கட்டும், என்னன்னு கவனிச்சுக்கிறேன், வரட்டும் என் மகன் வேலு என்று நினைத்து கொண்டே படுத்திருந்தாள் கற்பகம். சித்ராவின் காதல் விவகாரம் தெரிந்து அவள் குடும்பம் எடுக்க போகும் முடிவு என்ன? பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம். சித்ரா பிரபுவிடம் இரவு நேரத்தில் அவள் அப்பாவின் போனை எடுத்து பேசுவதை கவனித்த கற்பகத்திற்கு சந்தேகம் வந்துவிட்டது. இவளுங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ தப்பு பண்றாளுங்க, ஆனா என்னன்னு தான் தெரியல. வரட்டும் என் மகன் வேலு, அவன் வந்ததும் அவன்கிட்ட சொல்லணும் என்று காத்திருந்தாள் கற்பகம். வேலு வருவதற்கு முன்னவே ஒரு நாள் இரவு ரத்தினத்திடம் இதை பத்தி பேசினாள் கற்பகம். என்னங்க, இந்த பொண்ணுங்க 2 பேரும் ஏதோ சரியா இல்ல, என்னமோ தப்பா இருக்கு, என்னன்னு கொஞ்சம் விசாரிக்கணும் என்று கற்பகம் சொல்ல, ஏன், எதனால் அப்படி சொல்ற கற்பகம் என்றார் ரத்தினம். தோணுச்சு சொல்றேன், ஏதோ அவளுங்க போக்கே சரியில்லாத மாதிரி தோணுது. அவளுங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்றாளுங்க, நீங்க தான் எதுவுமே கண்டுக்கிறது இல்லையே, தண்ணி தெளிச்சு விட்டுட்டீங்களே, அதான் அவளுக்கு 2 பேருக்கும் கொழுப்பு அதிகமாயிடுச்சு என்று கோபமாக சொன்னாள் கற்பகம். கற்பகம், அவங்க நம்ம பொண்ணுங்க, அவங்களை எப்பவுமே குறையா பார்க்காத, சற்று தனிந்த குரலில் சொன்னார் ரத்தினம். நான் ஒன்னும் அவங்கள குறை சொல்லலைங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியணும், நம்ம தானே அவங்கள பெத்தவங்க. ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட நம்ம முகத்துலதான் காரி துப்புவாங்க, என்ன பிள்ளைய வளர்க்குறீங்கன்னு. அதனாலதான் அவங்க கிட்ட என்னன்னு ஒரு வார்த்தை கேட்க சொல்றேன் என்றாள் அவள். கற்பகத்தை திரும்பி முறைப்பது போல் ஒரு பார்வை பார்த்தார் ரத்தினம். உங்க பேச்ச மீறி நான் எதுவும் பண்ணல சாமி என்று சொல்லிவிட்டு அமைதி காத்திருந்தாள் அவள். அந்த வாரம் ஓடி வெள்ளிக்கிழமை வந்து நின்றது. கல்லூரிக்கு சென்று வந்த குழலியின் முகத்தில் எந்த செழிப்பும் இல்லை. காரணம், அன்று வரை அவள் விஜயை காணவே இல்லை என்ற ஏக்கம்தான். என்னதான் ஆனது அவருக்கு என்ற கவலையிலேயே அவளுக்கு நாட்கள் ஓடியது. உடல் மட்டும்தான் இங்கு இருந்தது. உள்ளம் முழுவதும் விஜயை பற்றிய சிந்தனையில் மூழ்கி கிடந்தது. சதா அவனை பற்றியே யோசித்து கொண்டே பித்து பிடித்த மனநிலையில் இருந்தாள் குழலி. குழலி வீட்டிற்கு வந்தவுடன் சித்ரா ஓடி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கோவிலுக்கு போகணும், சீக்கிரமா கிளம்பி போகலாம் என்றாள் பாவமாக. அக்கா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, இன்னைக்கு நீ மட்டும் போயிட்டு வர முடியாதா என்று குழலி கேட்க, என்னடி கடைசியில காலை வரை விடுற, இன்னைக்கு போகலைன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னை அந்த வாத்தியாருக்கே பேசி முடிச்சிடுவாங்கன்னு நீ தானே சொன்ன, இப்போ என்ன ஆச்சுடி உனக்கு? என்னைய விட என் விஷயத்துல நீ தானே ஆர்வமா இருந்த, இப்போ வர முடியாதுங்கிற மாதிரி சொல்ற, இப்படியெல்லாம் சொல்லாத குழலி, எனக்கு பயமா இருக்கு, வாடி 2 பேரும் போயிட்டு உடனே வந்துடலாம் என்று குழலியை வற்புறுத்தி அழைத்தாள் சித்ரா. அக்காவிற்காக நம்ம போய் தானே ஆகணும், வேறு வழி இல்லை என்று நினைத்து கொண்டு குழலியும், கொஞ்ச நேரம் இருக்கா, நான் குளிச்சுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். ஒரு வழியாக 2 பேரும் கோவிலுக்கு கிளம்பிய நிலையில் வெளியில் வந்தனர். எதிரே வந்த கற்பகத்திடம், அம்மா, நாங்க கோவிலுக்கு போயிட்டு வரோம் என்றாள் சித்ரா. என்ன, இப்பெல்லாம் 2 பேருக்கும் ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு, பக்தி முத்தி போயிடுச்சு போல,
வெள்ளிக்கிழமையானா சேர்ந்து கோவிலுக்கு போறீங்க? கோவிலுக்கு மட்டும்தான் போறீங்களா இல்ல என்று இழுத்தாள் கற்பகம். ஏம்மா போகும்போதே இப்படி சந்தேகமா பேசுறீங்க? போக வேண்டானா சொல்லுங்க, நாங்க போகல என்றாள் சித்ரா. இந்த கோபத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. சாமி பேரை சொல்லிட்டு போறதுனால அனுப்பி வைக்கிறேன். போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, உன் அண்ணன் வந்துகிட்டு இருக்கான். அவன் வர்றதுக்குள்ளேயும் நீங்க வந்து சேருங்க என்று சொல்லி அவர்களை வழி அனுப்பி வைத்த கற்பகம், போயிட்டு வாங்க 2 பேரும், உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு என்று நினைத்து கொண்டே உள்ளே சென்றாள். போகும் வழியில் குழலியிடம் சித்ரா எத்தனையோ தடவை கேட்டு பார்த்தாள். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோடி குழலி, இப்படி இறுக்கமா இருக்காத, பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ என்கிட்ட எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் உன் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று கிடந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் என்ன விஷயம்னு தான் தெரியல. காதல் கீதல்னு நீ எந்த தப்பும் பண்ண மாட்ட, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது இல்லைன்னா படிப்புல ஏதாவது பிரச்சனையா, எதுலையாவது ஃபெயில் ஆயிட்டியா, அதனால கவலைப்படுறியா என்றாள் சித்ரா. அக்கா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அதான் கிளம்பி உன் கூட வந்துட்டேல்ல, முதல்ல உன் பிரச்சனைக்கு முடிவு என்னன்னு போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பேசிக்கலாம். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா. உடல் ரீதியா கொஞ்சம் பிரச்சனை, உடம்பு சரியில்லை, அதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ வா போகலாம் என்று அவளை ஏதேதோ சொல்லி அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்றாள் குழலி. கோவிலில் போய் சாமி கும்பிட்டு விட்டு வழக்கம் போல் பிரபுவை பார்க்கும் இடத்திற்கு சித்ரா செல்ல, அக்கா நீ பிரபு கிட்ட பேசிட்டு இங்கேயே இரு, நான் போய் சாமிக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு வரேன் என்றாள் குழலி. இப்பதானடி கும்பிட்டு வந்தோம் என்று சித்ரா சொல்ல, எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்குக்கா, நான் போய் கொஞ்சம் சாமியை கும்பிட்டு விளக்கு போட்டுட்டு வரேனே என்றாள் அவள். சரி சரி போயிட்டு வா என்று அவளை அனுப்பிவிட்டு சித்ரா பிரபுவை பார்க்க சென்று விட்டாள். ஏன் சித்ரா இவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரம் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்குது என்றான் பிரபு. உங்களுக்கு என்ன, நீங்க யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? நினைச்சா வந்து நிக்கலாம். நான் அப்படியா? எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி அவங்க அனுமதியை வாங்கினதுக்கு அப்புறம் என் தங்கச்சியை கூட்டிட்டு வர்றதுக்குள்ளேயும் போதும் போதும்னு ஆயிடுது. இதுல மனசு வேற துடியா துடிக்குது, உங்களை நினைச்சு தவியா தவிக்குது. என்ன நடக்க போகுதோ ஏது நடக்க போகுதோன்னு உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு இருக்கு. நீங்க ரொம்ப கூலா தான் இருக்கீங்க என்றாள் அவள். வெளியில பார்க்க அப்படிதான் தெரியும், உள்ளுக்குள்ள எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. என்ன, உங்க அண்ணன் வந்துட்டாரா என்று பிரபு கேட்க, வந்துகிட்டு தான் இருக்கானா. எப்படியும் நாங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவன் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவன் வந்த உடனே சம்மந்தத்தை பத்தி பேசிட்டு வாங்க. அவனுக்கு நீ எப்படியாவது கல்யாணம் பண்ணி அனுப்பிவிடணும்னு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் கவர்மெண்ட் வேலை, டீச்சர் அது இதுன்னு சொன்னா கண்டிப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவாங்க. இப்போ நான் என்னங்க பண்ணணும் என்று சித்ரா கேட்க, ஒன்றும் பண்ண வேணாம், அமைதியா போ, அமைதியா இரு. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பாரு. அவங்க எடுக்கிற முடிவு உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா ஓகே சொல்லிடு, இல்லைன்னா நோ சொல்லிடு. என்னங்க பைத்தியம் மாதிரி பேசுறீங்க? அவங்க எடுக்கிற முடிவு எப்படி எனக்கு சரின்னு படும்? மாப்பிள்ள வாத்தியாரு, நீ கட்டிக்கன்னு சொன்னா நான் சரின்னு சொல்லவா? நீங்க ஏதாவது ஐடியா சொல்வீங்கன்னு நம்பி வந்தா சரின்னு சொல்லணுமாமே. இதுக்குத்தான் நான் இங்க வந்தேனாக்கும் என்று கோபமாக பேசினாள் சித்ரா. உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் சித்ரா, அப்படின்னா அந்த இடத்துல நீ என்ன சொல்லணும்? ஸ்ட்ரிக்டா நோ சொல்லிடு என்றான் அவன். நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க, அங்கே நான் தானே இருப்பேன். சிங்க குகைக்குள்ள மாட்டின மாதிரி இருக்கும் எனக்கு. அவங்க எல்லாம் என்னை பார்க்குற பார்வையை நினைச்சாலே பக்குன்னு இருக்கு. நான் எப்படி அவங்கள எதிர்த்து பேச போறேன்னு எனக்கே தெரியலைங்க என்றாள் சித்ரா. நீ தைரியமா இருந்தாதான் நம்மளை பத்தி அவங்க கிட்ட பேச முடியும். இல்லைன்னா நீ இப்படி இருக்கிறத பார்த்து அமைதி சம்மதம்னு நினைச்சு உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுவாங்க என்றான் பிரபு. சித்ரா யோசித்து கொண்டிருந்தாள். இந்த பக்கம் எல்லையம்மனிடம் விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள் குழலி. கடவுளே, அவருக்கு என்ன ஆச்சு? எனக்கு எதுவுமே புரியலையே. அவருக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. எங்கிருந்தாலும் அவர் நல்லா இருக்கணும். கூடிய சீக்கிரமே அவரை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திடுமா என்று மனம் உருகி வேண்டிக் கொண்டிருந்தாள் குழலி. இந்த பக்கம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க. இந்த எஸ் நோ நான் அவங்க கிட்ட பேசுறது இது எல்லாத்தையும் விடுங்க. கரெக்டாக சொல்லுங்க, நம்ம விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க? நான் இப்போ எங்கள் வீட்டில் என்ன பேசணும் அதை சொல்லுங்க. எனக்கு இந்த 4 நாளும் 4 யுகம் மாதிரி இருந்துச்சு தெரியுமா? எப்போடா உங்களை சந்திச்சு இதை பற்றி பேசுவேன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் உங்களுக்கு அந்த தவிப்பு இருந்த மாதிரி எனக்கு தெரியலையே என்றாள் சித்ரா. அதுக்கு தானே வர சொல்லியிருக்கேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்லு சித்ரா,
இப்போ கூட உன் கழுத்தில் தாலியை கட்டி உன் வீட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறேன் என்றான் அவன். என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்க கையால தாலி கட்டிக்கிறதா இருந்தா எனக்கு வீட்டை விட்டு ஓடி வந்து கட்டிக்க தெரியாதா? எனக்கு அந்த மாதிரி கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. எங்க அப்பா அம்மாவோட முழு விருப்பத்தோடவும் என் குடும்பத்தோட ஆசீர்வாதத்தோடவும் நான் உங்களை கைப்பிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. அதனால தானே நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க அசால்ட்டா ஓடி போய் கல்யாணம் பண்ற மாதிரி பேசுறீங்க. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க யாருமே இல்லாம தனிமரமா தான் இருக்கீங்க. என்னை கட்டிட்டு போனதுக்கு அப்புறமும் நம்ம 2 பேரும் தனியா இருக்க கூடாதுங்க. நமக்குன்னு ஒரு குடும்பம் வேணும். அது அவங்க சம்மதத்தோட நம்ம கல்யாணம் நடந்தா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் என்று பிரபுவிடம் படபடவென்று பேசிவிட்டாள் சித்ரா. ஹே சித்ரா, போதும் போதும். நீயே வா, போய் நம்ம யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னாலும் நான் வரமாட்டேன். உனக்காக விளையாட்டுக்காக சும்மா சொல்லி பார்த்தேன். நீ என்ன சொல்றேன்னு பாக்குறதுக்காக. இதுக்கு என் செல்லம் ரொம்ப பொங்குறா என்றான் அவன். உங்களுக்கு எல்லாத்துலேயும் விளையாட்டு தான். நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா? என் மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுமா? வீட்டுக்கு போனா என்ன நடக்குதோன்னு பயமா இருக்குங்க என்றாள் சித்ரா. ஒன்றும் இல்லை, டென்ஷன் ஆகாத. நான் என்ன சொல்றேனோ அதே மாதிரி செய். நீ வேற எதுவும் செய்ய வேண்டாம் என்று பிரபு சொல்ல, சரி சொல்லுங்க, நான் இப்போ என்ன செய்யணும் என்று சித்ரா ஆர்வமாக கேட்டாள். சில விஷயங்களை சித்ராவிற்கு புரியும்படி எடுத்து சொன்னான் பிரபு. அவளும் சரி சரி என மண்டையை ஆட்டிக்கொண்டாள். நீ இந்த மாதிரி அவங்க கிட்ட பேசினா அவங்களே மனசு இறங்கி என்னைய தேடி வந்து உன்னை எனக்கு கட்டி கொடுப்பாங்க. பிடிவாதம் பிடிச்சாதான் அவங்களுக்கும் நம்ம காதலை பிடிக்காது. சமாதானமா பேசி பார்ப்போம், கண்டிப்பா மனசு இறங்குவாங்க என்றான் பிரபு. சரிங்க, நீங்க சொல்றதும் சரிதான், நான் அப்படியே பேசுறேன் என்றாள் சித்ரா. ஆமா, குழலி எங்க என்று அவன் கேட்க, அவ சாமி கும்பிடுறேன்னு போயிருக்கா. அவளுக்கும் ஏதோ பிரச்சனைங்க, ஆனா வெளியில சொல்ல மாட்டேங்கிறா என்று சித்ரா சொல்ல, என்ன பெரிய பிரச்சனை, இந்த வயசு கோளாறுல வர்ற காதல் பிரச்சனையாதான் இருக்கும் என்றான் அவன். சிச்சி, ஏன் தங்கச்சி அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்லைங்க. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. எங்க அப்பாவுக்கு அவளை பத்தி நிறைய கனவு இருக்கு. அதை நிறைவேற்றணுங்கிறது தான் என் தங்கச்சியோட ஆசையும் கனவும். அதனால அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள அவ போக மாட்டாங்க என்றாள் சித்ரா. நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற. அவளுக்கும் காதல் வந்திருக்கு, கூடவே அதுல ஏதோ பிரச்சனையும் வந்திருக்கு. அதனாலதான் அப்படி இறுக்கமா இருக்கா என்றான் பிரபு. என்னோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்வீங்கன்னு வந்தா நீங்க என் தங்கச்சியை பத்தி புது பிரச்சனையை சொல்லி அனுப்புறீங்க என்றாள் சித்ரா. அவகிட்ட பேச்சு கொடுத்து அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு நீ ஆறுதலாயிரு. மனசளவுல உடைஞ்சு போயிருக்கா என்றான் அவன். நீங்க எங்களை பார்க்கவே இல்லையே, அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும் அவ கவலையில இருக்கான்னு என்று சித்ரா கேட்க, நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு தான் அது புரியவே இல்லை என்றான் பிரபு. ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஆள் எங்களுக்கு தேவைதான். எங்களை எப்பவுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி என்றாள் சித்ரா. எனக்கும் ஆசைதான். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்பவும் என் ஆசை மனைவிய என் கூடவே வச்சு ரசிச்சுக்கிட்டே இருக்கணும், கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்னு. ஆனா நான் கும்பிடுற கடவுள் அந்த எல்லையம்மா தான். இன்னும் அதுக்கு வாய்ப்பு தரவே இல்லையே என்றான் பிரபு. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பேசுறது ஒன்றும் சரியில்லையே என்றாள் சித்ரா. சரியில்லை இல்லம்மா, இன்னும் எதுவும் எனக்கு சரியா அமையல என்றான் பிரபு. போதும் போதும், உங்க காதல் ராகம். என் தங்கச்சி வந்துருவா, நாங்க சீக்கிரம் போகணும். அங்கே வேலு வந்துகிட்டு இருக்கான். அம்மாவும் எங்களை சீக்கிரம் வர சொல்லியிருக்காங்க. நாங்க கிளம்பட்டா என்று சித்ரா கேட்க, சரி சரி இப்போ கிளம்பு, போயிட்டு நல்ல முடிவை சொல்லு. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன், உன் போனுக்காக என்றான் அவன். குழலியும் சித்ராவும் கோவிலில் இருந்து வீட்டிற்கு வந்தார்கள். வீட்டில் 3 பேரும் அமர்ந்து சித்ராவிற்கு வந்திருக்கும் வரனை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். டேய் வேலா, நீ போனா எப்போ வருவியோ தெரியல. நீ இருக்கும்போதே அவங்க யாரு என்னன்னு விசாரிச்சு ஒரு முடிவை சொல்லிட்டு போ. மேற்கொண்டு ஆக வேண்டியதை நாங்க பாத்துக்கிறோம் என்றாள் கற்பகம். ஏமா, யாரு என்னன்னு உங்களுக்கு ஆளை தெரியும்ல, விசாரிச்சிங்களா இல்லையா? உங்க எல்லாருக்கும் இதுல சம்மதமா என்றான் வேலு. எனக்கு சரின்னு தண்டாப்படுது. விசாரிச்ச வரைக்கும் மாப்பிள்ளை நல்லவர்னு தான் சுப்பையா மாமாவே சொன்னாரு. கவர்மெண்ட் வேலையா, கை நிறைய சம்பளம், நல்ல சாப்பாடு,
போட்டுக்கிறதுக்கு துணிமணி, நல்ல வீடு, எந்த குறையும் இல்லாம கடைசி வரைக்கும் நல்லா நிம்மதியா வாழ்வாடா. அந்த சந்தோஷம் போதாதா நமக்கு என்று கற்பகம் சொல்ல, இதை பத்தி சித்ரா கிட்ட கேட்டீங்களா என்று வேலு கேட்க, அவ என்ன சொல்லணும், அவளுக்கு என்ன தெரியும், நம்மளா பார்த்து செஞ்சு வச்சாதான் உண்டு, அதான் நீ வரட்டும்னு காத்துக்கிட்டு இருக்கோம் என்றாள் கற்பகம். என்னம்மா இப்படி பேசுற, வாழ போறவ அவதானேம்மா, அவளுக்கு பிடிக்க வேண்டாமா என்றான் அவன். என்னடா நீயும் அவளுங்கள மாதிரி விதண்டாவாதமா பேசுற என்று கற்பகம் கேட்க, இது விதண்டாவாதம் இல்லம்மா, கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. வாழ வேண்டிய அவளுக்கு தான் பிடிச்சிருக்கணும், அவளுக்கு பிடிச்சா மட்டும்தான் நம்ம மேற்கொண்டு பேச முடியும். ஏற்கனவே ஒரு தடவை நம்மெல்லாம் முடிவெடுத்து என்னாச்சு தெரியும்ல என்றான் வேலு. சரிடா, அந்த சம்மதத்துல மட்டும் அவளை கேட்டு அவ சரின்னு சொல்லியிருந்தா அவன் சரியா இருந்திருப்பானா? பிரச்சனை அவங்கிட்ட தானே இருக்கு, அப்பவும் அப்படித்தானே இருந்திருப்பான். இந்த சம்பந்தம் அப்படி இல்லடா வேலு, நல்ல குடும்பமா தெரியுது, நல்ல மாப்பிள்ளையா தெரியுறாரு, வேற என்னடா விசாரிக்கணும் என்றாள் கற்பகம். அம்மா, நீ எங்களுக்கு ஒரு நல்ல அம்மா தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. உன் ஆதங்கம் வேதனை எல்லாமே எங்களுக்கு புரியுது. ஆனா நீ சமுதாயத்துக்கு பயந்து பெத்த கடனை கழிக்கணும்னு நினைக்கிறியோன்னு தோணுதுமா, அது தப்புமா. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, ஆனை அரை நிழல்ல விட்டாலும் பெண்ணை முழு நிழல்ல விடணும்னு, உனக்கும் தெரியும் தானேம்மா என்று வேலு சொல்ல, அதனால தாண்டா சொல்றேன், அங்கே போனா அவன் நல்லா இருப்பான்னு என்றாள் கற்பகம். அப்படின்னு நீந்தாமா சொல்ற, ஆனா எனக்கு அப்படி தோணல என்றான் வேலு. என்னடி குழலி, வேலுவா அப்படி பேசுறான் என்று இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சித்ராவின் வாழ்க்கைக்கு வேலு என்ன முடிவு எடுக்க போகிறான், பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.